உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம். சிப்ஸ்னாலே குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ரோஸ் மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரோஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துடாதீங்க. நல்லா தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு இதை தண்ணிக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், தோலெல்லாம் நல்லா சீவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தண்ணிக்கு மாற்றிக்கலாம், இல்லைன்னா கருத்து போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவுறது எடுத்துக்கோங்க. இந்த இதில் வச்சு நல்லா உருளைக்கிழங்க சீவிக்கலாம். பார்த்து சீவுங்க, கையில் சீவிக்கிறாதீங்க. மெதுவாக எல்லாத்தையுமே சீவிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ எலசாக இந்த மாதிரி விழுகணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் சீவி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நல்லா தண்ணிக்கு மாற்றிட்டு நல்லா ஒன்றொன்னா அப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா கழுவிக்குங்க. ஏன்னா இதில் மாவுச்சத்து நிறையா இருக்கும். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதில் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ இதிலேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு சல்லடைக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். ஒரு காட்டன் துணியில் நல்லா ஒன்றொன்னா அப்படியே எடுத்து விட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதம் ரொம்ப போயிடக்கூடாது, ஓரளவுக்கு ஈரப்பதம் அப்படியே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்க நல்லா தண்ணியில் இருந்து எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா உணர விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி மடிக்கும் போது உடஞ்சி போகாமல் சூப்பராக நம்மளுக்கு வருங்க. அதுக்கு தான் நம்ம அந்த உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறது. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குல ஒரு 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெரிய பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டு எல்லா பக்கமும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு படணும். இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் கார்ன்ஃப்ளவர் மாவு படணும். அந்த மாதிரி நல்லா செஞ்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு டூத் பிக்கு கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம இந்த ரோஸ் பண்ணிவிட்டு அதை குத்தி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்குங்க. இது எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அந்த இடத்துல அடுத்த லேசாக அப்படி வைக்கணும். அப்படி வச்சு அதுக்கப்புறம் அதையும் இப்படி சுற்றிக்கிறணும். நான் உங்களுக்கு மெதுவாக தான் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி என் மக தான் நான் செஞ்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாருங்கள், அதுக்கடுத்து அது முடிகிற இடத்துலேருந்து இன்னொன்று ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அதே போல் அந்த இடத்துல முடிகிற இடத்துலேருந்து நல்லா பிடிச்சிக்குங்க. அங்கேருந்து இன்னொன்று வச்சு அப்படி சுற்றி கொண்டு வரணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நீங்களும் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த டூத் பிக்கை வச்சு நல்லா குத்திக்கலாங்க. சைடுகளில் பிரிஞ்சு வராமல் நல்லா குத்திக்கலாம். இந்த கார்னரில் நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ அந்த கார்னரில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி பிரிஞ்சு வராமல் அங்கனக்குள்ளே ஒன்று, அதுக்கப்புறம் சென்டராக ஒன்று, ஒரு 3 குத்திக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ரோஸ் இதழ்கள் அப்படி விரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அதுபோல் லைட்டாக இதை விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் வச்சு விரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே வச்சு கூட நீங்கள் விரித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ரோஸ் கனெக்டாக இருக்குது பாருங்கள். ஒயிட் ரோஸ் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவேவும். இதுபோல் மீதம் இருக்கிறதையும் நான் ரோஸ் போல் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ரோஸ் போல் நல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரோஸ் லேஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் பண்ண வேண்டாம். நல்லா திருப்பி விட்டுக்குங்க. அப்போக்கப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பி விடும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் கூட இப்படி மாதிரி கொடுத்து திருப்பி விட்டுக்குங்க.
இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரோஸ் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. அடுத்த ரோஸ் சிப்ஸு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிப்ஸை போட்டுக்குங்க. இது போல் நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரோஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸு அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்தேன். அதில் எனக்கு 14 உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்துருந்துச்சுங்க. நான் வழக்கம் போல் சொல்கிறதாங்க, பாதி வீடியோவுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே காலியாக போச்சு. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை பொரித்து எடுத்த உடனே மேலே லைட்டாக உப்பும் வத்தப்பொடியும் லைட்டாக தூவி விட்டுக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு பரீட்சை ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து லீவ் விட்டுருவாங்க. குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.